வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரிசி ஆர் நெல், அதுதான் திங்கக்கிழமையோட தானியம். அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். நான் முன்னாடியே கேரமல் பாயசம் பண்ணியிருக்கேன். நான் ஆனஸ்டாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அந்த பழைய கேரமல் பாயசத்தை தான் உங்களுக்கு எடுத்து நான் முன்னாடி வீடியோவாக போட போகிறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி நான் திருப்பி எகெயின் அதே கேரமல் பாயசத்தையே உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த வீடியோ எடுத்து போட்டுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனக்குமே நிறையா பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தொண்டை முடியல, உடம்பு முடியல. நீங்களாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அண்ட் நான் இன்னைக்கு பண்ண போகிற சுண்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பண்ணணும். பச்சை பயிறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு சரஸ்வதி பூஜையாக வந்துடுது. அப்படிங்கிறதுனால பச்சை பயிரை நான் முத நாளே எடுத்துன்னு விடுறேன். ஸோ இந்த பச்சை பயிர் சுண்டல் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த பச்சை பயிருமே கருப்பு உளுந்து மாதிரி தான் ஒரு 5 hours to 6 hours ஊற வச்சு எல்லாம் போகிறோம். கேரமல் பாயசம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பால் பாயசமாக வேணாலும் பண்ணலாம். அரிசி சேரணும், அதுதான் மெயின் ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. அரிசி சேர்ந்து தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புட்டு வேற பண்ணிடுறோம். ஸோ அப்படிங்கிறது அரிசியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாயசம் தான் பண்ண முடியும். ஒன்று பால் பாயசம் பண்ணிக்கோங்க, இல்லை கேரமல் பாயசம் பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம். எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. அந்த பாயசம் எல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 1.5 லிட்டர் பால் நான் அதை கொட்டி காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு நம்ம கையால் ஒரு பிடிச்ச பொடி அரிசி அண்ட் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அரிசி ஜஸ்ட்டு களைஞ்சிட்டு வச்சுருக்கேன். இதை 2 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரவையாக, கொஞ்சம் பெரிய ரவையாகவே இருக்கட்டும், பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு உங்களை பார்க்குறேன். ஆக்சுவலி இது நம்ம அடியில் சர்க்கரையை போட்டு கேரமலைஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாலை விட்டு அதுக்கப்புறமா கூட பண்ணலாம். நான் ஏன் கேரமலைஸ் தனியாக பண்ணி இதில் விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, 2 விஷயம். ஒன்று என்னென்னு கேட்டேன்னா, அடியில் போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிவிட்டு பால் அப்படியே ஜில்லுன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அடியில் அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். அது கரையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே டென்ஷன் ஆகி பயந்து போயிடுவேன். அந்த மாதிரி அப்படியே மூடிட்டேனாலும் அடியில் பிடிச்சி போன மாதிரி வாசனை வந்துடும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வெளியில் பேனில் கேரமலைஸ் பண்ணி இதில் விட போகிறோம். பாலும் சூடாக இருந்து கேரமலும் சூடாக இருந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்று அது மிக்ஸ் ஆகிடும். பால் ஜில்லுன்னு இருந்து கேரமல்ஸ் நல்ல சூடாக இருக்கிறச்சே நம்ம பாலை விட்டோன்னா அப்படியே கட்டி மாதிரி அடியில் பிடிச்சின்றோம். அதுக்கோசரம் தான் நான் அந்த மாதிரி வெளியில் பண்ணி இப்போ விட போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது 1.5 லிட்டர் பால் நல்லா குறுகி கெட்டி ஆகணும். அது அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரவையாக உடச்சிக்கோங்க. என்ன அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி உங்கள் சௌகரியம், இல்லை பாஸ்மதி அரிசி உங்கள் சௌகரியம், எது நீங்கள் போட்டாலும் போடலாம். இது ஒரு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கும் மம்மி சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்துடுத்து இது சின்னது பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் அடியிலேயே கூட பண்ணலாம். பட் அடியில் பண்ணிவிட்டு நீங்கள் பாலை ஜில்லுன்னு விடுறச்சே அது அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிடும். அதனால் இப்படி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நல்ல ஸ்வீட்டாகவே வேணுங்கிறவா நல்லா 200 கிராம்ஸ் கிட்டக்க எடுத்துக்கோங்க. கப்பால் இந்த 1 கப் அளவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதால் 1 எடுத்துக்கோங்க. நான் 3/4 தான் எடுத்துட்டேன். பால் உங்கள் சௌகரியம். ஃபுல் க்ரீம் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த க்ரீன் கலர் பால் வாங்கினாலும் ஓகே, ஆர் ப்ளூ ஃபைன், எதுவாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எந்த பால் கிடைக்குமோ அதில் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை கண்ணி காமிச்சிட்டு இருக்கலாம். இப்போ தெரியுறதா உங்களுக்கு? நம்ம உதிரியாக போட்டு சர்க்கரை கல்கண்டு மாதிரி ஆயிருக்கு.
இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ ஒரு இல்பச்சட்டிலையோ பண்ணிட்டு அதில் விட்டேன்னா கூட உங்களுக்கு அது ஈஸியாக ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து கல்கண்டு மாதிரி ஆனதெல்லாம். ஆனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்கோ. தீஞ்சு போயிடுத்துன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் மீடியம் ஹையில் வச்சுட்டே பண்ணுங்க. இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். ஆனால் அதுக்குன்னு கரிஞ்சு போயிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி இது வரத்துக்கு வந்து உங்களுக்கு 5 to 7 மினிட்ஸில் வந்துடும் அந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி விடுறேன். இதை வந்து இந்த பாயசத்தில் அப்படியே விட்டுடலாம். இந்த பாலில் சேர்த்துட்டோம். இப்போ இதோடு சேர்த்து குக்கரை மூடி போட்டு கலரே எப்படி பிங்காக தெரியறது அவங்களுக்கு. ஸோ இது ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் வெயிட் போட்டு சின்னதாக வச்சுருங்கோ. கம்ப்ளீட்டாக அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். பார்த்தெல்லாம் தெரியும், சிம்மில் வச்சுருங்கோ. சிம்மில் இது பாட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour இது ஆகட்டும், குக் ஆகட்டும். அப்புறம் திறந்துட்டு ஏலக்காய் பொடி வேணுங்கிறோம், 2 ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம இது ஆகட்டும். அந்த 1/2 hour எவ்வளோ மாமி விசில் வரும்னு கேட்குறேன்னா கடைசியில் தான் வரும். நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுனால 1/2 மணி 20-25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு விசில் வரும். அதுக்கப்புறம் அது தலையை இப்படி அழுத்தி பிடிச்சிருங்கோ. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது விசில் இது பண்ணி காமிக்கிறதுலாம் முடியுமா என்னன்னு தெரியல. பட் 25 minutes கழிச்சு விசில் வந்ததும் தலையை நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இன்னொன்று வரும், அதையும் அது மாதிரி பிடிச்சிடுங்கோ. திருப்பி இன்னொன்று வரும், அது மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 3 விசில் விட்டேன்னா 1/2 மணியில் ரெடி ஆகிடும். 1/2 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். நல்லா ஒரு 25 minutesல ஒரு 3 விசில் வந்தது. அதோட அணைச்சிட்டேன். 3வது விசில் வரத்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே பால் வரும். வாவ், நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. நம்ம இந்த ரைஸ் வேறு ரவையாக பொடி பண்ணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, எல்லாமே சேர்ந்து ரெடி ஆகிடுது. இந்த கேரமல் நம்ம பண்ணி போட்ட கலர்லேயும் இது வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த வாசனையோடய இருக்கிறது போகிறோம் அப்படிங்கிறவா அப்படியே விட்டுருணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய் பொடி திறந்து வச்சு ஒரு 2 கொதி வாங்குங்கோ. இதில் இருக்கிற இந்த சுகர் போகிறோம் என்ன கேட்டேன்னா. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவா கண்டென்ஸ் மில்க் விட்டுக்கிறேன், இன்னும் ரிச்சாக வேணும் அப்படிங்கிறவா கண்டென்ஸ் மில்க் விட்டுக்கிறேன்னா விட்டுக்கோங்க. பட் இந்த 1.5 லிட்டர் இதுக்கு வந்து 150 grams சுகர் கண்டிப்பாக போகிறோம். இல்லை 200 grams சுகருக்கு மேலே நிச்சயமாக தேவையே இல்லை. அவ்வளோதான் தேவை, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிடுது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. இது ஏன்னா இந்த ரைஸை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் நாள் இதோட சேர்த்து அமர்த்தி விட்டு இது பண்ணோன்னா நல்லா வெந்துடுத்து. இருந்தாலும் இந்த ரைஸ் இதோட பாலோடு நல்லா சேர்ந்துடுத்துன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்படி அதுக்கு தான் திறந்து வச்சு கொஞ்சம் நாள் கொதிக்க விடுறது. ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் பொரிச்சு போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுடைய சௌகரியம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 நட்ஸ் இதில் பொரிச்சு போடுறேன். நல்லா கொதிக்கிறது பற்றியெல்லாம் இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸ் எப்படி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க கரண்டியால். நல்லா ஆல்ரெடி வெந்துடுத்து அது. ஸோ இதை இறக்கி வச்சுக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது என்னோடய நட்ஸ் எல்லாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா எல்லாமே சேர்த்து மிக்ஸ்டாக இதில் இது பண்ணி போடுறேன். இதில் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு நட்ஸ் என்ன வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் நாங்கள் இப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். நல்லா அந்த சுண்டின அந்த பால்கோவா வாசனையோடு இருக்கும். இது கேரமல் நம்ம பண்ணினோம் இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உண்டு. பால் சுண்ட சுண்ட காஞ்சினா அதுக்கு ஒரு தனி வாசனை உண்டு. கோவா இதில் வாசனையாக இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும்னாலும் இருக்கட்டும், உங்கள் சௌகரியம் இது.
ஜோரான கேரமல் பாயசம் ரெடி. இந்த சுண்டல் மட்டும் நான் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இந்த பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, அந்த பட்டாணி எல்லாமே நான் வந்து 200 கிராம்ஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிடுச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. மோரோவர் நான் இப்போ சமீபத்தில் வந்து பழனி போயிருந்தேன். பழனியில் வந்து சுவாமிக்கு சாயரக்ஷ பூஜை முடிஞ்சு, இந்த ராஜா அலங்காரம் முடிஞ்சு, இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த பச்சைப்பயிறு சுண்டல் கொடுத்தா பாருங்க, அடடா நிஜமா நம்ம பண்ணாலாம் அந்த டேஸ்ட் வரவே வராது, நிச்சயமாக வராது. அப்படியே இவ்வளோட்டு தான் கொடுத்தா ஒரு 1/2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. எப்பயுமே சுவாமியோட திருஷ்டிப்பட்ட இது வந்து ரொம்ப ஒரு பிரசாதம், அருமையான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஆனால் இது செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப விசேஷம். முருகனுக்கு நீங்கள் எல்லாரும் இதை நைவேத்தியம். உளுத்தம்பருப்பு போடுறேன், மிளகா வத்தல் வந்து போடுறேன், பெருங்காயப்பொடி போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, இந்த பச்சைப்பயிரையும் போட்டுருந்தோம். இதில் நான் வந்து மிளகா வத்தல் காரத்தோடு அப்படியே வைக்கிறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் இதில் மிளகா அப்படி போட்டுக்கோங்க. ஆக்சுவலி டியூஸ்டேஸில் அங்காரகனகான தானியம் வந்து பச்சைப்பயிறு தேங்காய் போடலாம். இது ரெடியாகிடுச்சு. இது இப்படியே நிச்சயமாக நல்லாயிருக்கும். காரம் வேணுங்கிறோம் நீங்கள் காரப்பொடி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் இன்னும் 2-3 போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். பட் சில சுண்டல்லாம் இப்படி கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் உதவும். எல்லாத்துலேயும் காரம் போட்டோன்னா குழந்தைகள் சாப்பிடாது இல்லையா? ஸோ அது பார்த்துக்கோங்க நீங்கள். இது ரெடியாக எடுத்து அனுப்பிச்சுட்றேன். இன்னையுடைய கேரமல் பாயசம் தான் எடுத்து போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருப்பேன். அண்ட் இந்த சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல், இதுவே வந்து வெல்லம் போட்டும் பண்ணலாம். வெல்லம் போட்டு பண்ணுறது எப்படின்றது முன்னாடியே காமிச்சிருக்கேன். நான் திருப்பி வேணால் நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் வந்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டும், நல்லா இந்த தக்காளி பதம் சொல்லுவா இல்லையா, அந்த பதத்தில் அதை அடுப்பை அணைச்சிட்டும் இந்த பச்சைப்பயிரை தூக்கி அதில் கொட்டி ஏலக்காய் பொடி போட்டு, சுக்கு பொடி போட்டு, தேங்காயை போட்டு கலரி எடுத்து வச்சுருங்கோ. முதல்ல பார்த்தீங்கன்னா முத்தையாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாளை கழித்து நல்லா உதிர ஆரம்பிச்சிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் மறக்காமல் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி 2ம் போடுங்க, தேங்காய் துருகல் போடுங்க. தக்காளி பதம் இந்த இதுக்கு மட்டும் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு கலரி வச்சிடலாம், ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ வெல்லம் போட்டும் பண்ணிக்கலாம், இப்படி காரம் போட்டும் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம். ஆனைக்காவினில் ஆட்சி புரிந்திடும் அகிலாண்டேஸ்வரியே, திரு ஆனைக்காவினில் ஆட்சி புரிந்திடும் அகிலாண்டேஸ்வரியே, திரு ஆனைக்காவினில் ஆட்சி புரிந்திடும் அகிலாண்டேஸ்வரியே, வானே எட்டோ நின் புகழ் பாடிட வாசலில் வந்தேனம்மா, கோவில் வாசலில் வந்தேனம்மா, அங்கு மானை போன்றவுள் மைவிழி அழகிலே மயங்கி நின்றேனம்மா, நானோ கவலைகள் துறந்தேனம்மா, மானை போன்றவுள் மைவிழி அழகிலே மயங்கி நின்றேனம்மா, நான்
கவலை துறந்தேனம்மா. திருஆனைக்காவினில் ஆட்சி புரிந்திடும் அகிலாண்டேஸ்வரியே, நம்புமடியார்க்கு நலம் தரும் நாரணி ஜம்புகேஸ்வரரின் இதயத்தில் உரை ராணி. நம்புமடியார்க்கு நலம் தரும் நாரணி ஜம்புகேஸ்வரரின் இதயத்தில் உரை ராணி. அன்பு கொண்டோர் உள்ளத்தில் அனுதினம் உறைவாய் நீ. அன்பு கொண்டோர் உள்ளத்தில் அனுதினம் உறைவாய் நீ. உன் புகழ் பாடினே காத்தருள் கல்யாணி. உன் புகழ் பாடினே காத்தருள் கல்யாணி. தாட்டங்க ஒளி வீசி ஆடம்பரம் கொண்டு தரிசனம் தந்த தாய் நீ. தவறி விழும் அடியேனை தாங்கி கரையேற்றிடும் தாயான பூரணியும் நீ. தாட்டங்க ஒளி வீசி ஆடம்பரம் கொண்டு தரிசனம் தந்த தாய் நீ. தவறி விழும் அடியேனை தாங்கியே கரையேற்றும் தாயான பூரணியும் நீ. மாதங்கி மகிழ்ச்சி நீ மனமகிழ்ந்து அருள்வாய் நீ. வருவாயன் குலதீபம் நீ. வருவாயன் குலதீபம் நீ. ஒளி வீசி வருவாயன் குலதீபம் நீ. திருஆனைக்காவினில் ஆட்சி புரிந்திடும் அகிலாண்டேஸ்வரியே. நன்றி, வணக்கம்.